வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ஸ்டோரி சேனல் தான் பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? Kidakari biryani. Let him cook. Let him cook now. I said let him. You're goddamn right. ஐயோ கடகாரன்ட்ட கொட்டை தான் கேட்டா கொட்டையோட சேர்த்து குஞ்சையும் சேர்த்து குத்துட்டா போல இருக்குங்க. கொட்டைக்குள் முட்டையா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவங்களா அதே போட்டு இது பார்த்தல இதுல பார்த்தானா எல்லாரும் எடுத்து போடுறாங்க. பேதியில போவான். அது என் பொண்டாட்டியில வாயில குச்சின வாயில பேதியில போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் தெரியாத உனக்கு எத்தனை மட்டும் அவன் ட்வீட் போட்டிருக்கேன். அந்த கட்டையை பார்த்தா தான் இந்த கட்டை வேகும். 1 லிட்டர் பெட்ரோலை வாங்கி ஊத்துனா இந்த கட்டை எப்படி வேகும்னு பாக்குறியா? போய் லோவாங்கில உட்காந்து பாரு. முருகன் கிட்ட எப்படி வரம் கேட்கணும்னு தெரியுமா? நான் ஒரே ஒரு சூட்சமத்தை சொல்றேன், அவன் உங்ககிட்ட திருப்பி பேசுறதுக்கான சூட்சமம். நீங்க ஒன்னும் கேட்காதீங்க. முருகா எனக்கு எதுவுமே வேண்டாண்டா, எனக்கு நீ மட்டும் தாண்டா வேணும். முருகா நீ மட்டும் வேணும். அப்படி காப்பாத்துற கடவுளே இல்ல. இல்லை, உன்னை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை, உன்னை விட பெரிய நிம்மதி எனக்கு இல்லை அப்படின்னு மட்டும் அவங்ககிட்ட கேட்டுருங்க, அவனே வருவாங்க. ப்ரோ நீங்க யார் ப்ரோ? ப்ளே பாய். ஓஹோ ப்ரோ நீங்க ப்ரோ? ப்ளே பாய் ப்ரோ. அடேங்கப்பா ப்ரோ நீங்க ப்ரோ? ப்ளே பாய் ப்ரோ பாய். அதுல என்ன ப்ளே பாய் வேண்டி கிடக்குது உங்களுக்கு? என்ன மரியாதை அவனுக்கு? அவனுக்கு நியாயமா எப்படி தெரியுமா வாழ்த்து சொல்லணும்? ஆம்பளை ஐட்டன்டே சீக்கிரம் செத்தோடிடா அப்படின்னு வாழ்த்து சொல்லணும். இவனை போய் எல்லாரும் கறிக்காக கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் நம்ம காப்பகத்துக்கே கொண்டு வந்து பெர்மனண்டா விட்டுட்டாரு. அதுல இருந்து நம்ம விஜய் நம்ம காப்பகத்தோட பெர்மனன்ட் சிட்டிசன் ஆயிட்டான். இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார். உண்மையான போலீஸா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு நினைக்கிறேன். அரெஸ்ட் ஆயிடுவாங்களா? இந்த மாதிரி ஆட்கள்லாம் முன்னாடி சொல்லிட்டா இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எனக்கு கொட்டலாம் இல்லப்பா, கேப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஆண்டி என்கிட்ட காசு இருக்குது, போலாமா? இவனோட பெரிய கருத்திரியம் பிடிச்ச இவனை என்ன வேண்டா செய்யறது? இவனை பெற்றதுக்கு உங்க அப்பா நைட் ஷோ சினிமா கூட போயிருக்காம்டா. ஏ பாப்ஸ் பசிக்குது, ஆம்லேட் போட்டு தெரியா? பாப்ஸ் முட்டை முடிஞ்சிருச்சு. வா பாப்ஸ் கடைக்கு போலாம். அண்ணா ஒரு 10 முட்டை. ஏய் சுத்த நீ குச்சி மூஞ்சில ஊத்துற. பாப்ஸ் ஆனியனும் முடிஞ்சிருச்சு. நம்மட்ட இருக்கவே இருக்கு பேக். ஐயோ என் ஜாமி. நீங்க ஆனியனை பாத்தீங்களா? அப்போ ஆனியன் சொல்லுங்க. ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆயிரண்டா, உண்மையிலே ஆயிரண்டா. ஆமா நீங்க எல்லாம் யாரு? வெளியே போடா. என்னல இது செத்த பையன் ஆண்டு கழுத பயிரலாம் போங்களேன். ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. ஆமா, நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா. பைக் வந்து தப்பிச்சுட்டான். என்ன குப்பையா தலையில? என்னது? ஓ இது சார் மாமா நைட் எல்லாம் மண்டைய வச்சு இததான் பின்னிட்டு இருந்தியா? ஓய் பபுட்டி சேட்டா இந்தூர வெகா வர்கீஸ். இல்லப்பா, அவ கூந்தல் கார் மேகம். கந்த துணியில கிரீஸ் தடவுற மாதிரி ஒரு சடை. ஓய் பபுட்டி சேட்டா இந்தூர வெகா வர்கீஸ். கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போ சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன்டா. அந்த பொண்ணு கூட பரவாயில்ல. பபுட்டி சேட்டா இது யாரா? இந்தூர வெகா வர்கீஸ். எனக்கு மம்முட்டியே இஷ்டமாடு. வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்கவே. இப்படியே தான் போனாங்களா? டேய் தம்பி, படத்துக்கு போயிருக்காரா?
டேய் தம்பி, உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? வாயில வாழ்படுத்து Boy, I love you, dude. நிறுத்தா. எனக்கு தூங்கணும்ண்ணா. ஏன்டா அவன் வெயிட் பண்றானா? அதுக்கு நீ தூங்குறதுக்கு எனக்கு முடியும். அதான் ட்ரீம்ல வருவா. போடுறாங்க என்ன இதுடா அது? தேனு என்னடா பண்ற? என்னடா ரொம்ப பண்றீங்க? சின்ன பையன் மாதிரி தான் இருக்கு. உனக்கு முளைச்சு 3 நாள் உள்ள உனக்கு இந்த இது நினைப்பு உனக்கு அவனுக்கு வளர்த்தாமா செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் மிஞ்சி போன டான்ஸ் வயசு ஆடுறது 20 ஓகே, 19 வயசு இருக்கு நினைக்கிறேன். உனக்கு இப்போ வா ஊ ஆ ஊட்டு செத்த பையல அறுத்து கிழிச்சு போடுவா வளர்த்தாமா. இதெல்லாம் ஓவராரு. என்னையா சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? விளையாடியா வந்து அங்க தொலைக்காத பண்ணி வேற இடத்துல வச்சு தொலை பண்ணி நீ முதல்ல விளையாடியா. பேபி எனக்கோசரம் தம் அடிக்கிறது விட்டுருவியாடா? விட்டுருவண்டி. அப்படின்னா நம்ம இன்னைக்கே பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்டி பிரேக்கப் பண்ணலாம்? ரொம்ப வருஷமா அடிக்கிற தம்மியே விட்டுடுற, இப்ப வந்து என்ன விட்டுற மாட்டியா நீ? இந்த லட்ட உருட்டுனதை விட இவங்க உருட்டுன இந்தியா முழுமைக்கு பெரிய ஓவராதான் இருக்கு. இவரு அவர் பேர் தெரியும். கதகளி டான்ஸ் பண்ற ஓவர் ஆக்டிங் பண்ற என்னடா அது சொல்றத மட்டும் பண்ணு ராஸ்கல். ஓய் மமுட்டி அப்பா யாரு ஏதோ எடிட் பண்ணி போட்டிருக்கோம். நீ யாரு முல்தானி மட்டி போட்டு மூஞ்சி கழுவாம வந்துக்கிற? உங்க வண்டியில எப்போதும் இந்த மாதிரி மட்டும் துணியை போடாதீங்க. உள்ள என்னென்ன இருக்குன்னு அப்படியே வெளியில தெரியுற மாதிரி. நான் இதை வெறும் வண்டிக்காக மட்டும் சொல்றேன். ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நாள் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உடஞ்சிர தூக்கு போகுது போகுது, உடஞ்சிர சைக்கிள் போகுது. தூக்கு போகுது. அண்ணா தூக்கிட்டா நினைச்சேன். இந்த வாட்டி கணிச்சிட்டேன். ஜத்தாவல. ஓ 2 இட்லி மட்டும் போதுமா? உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா? 1 ரூபாய் வேணுமா? 10 ரூபாய் இருக்கு. 1 ரூபாய் இல்லையா? 10 ரூபாய் இருந்தா இந்த 3 பாக்ஸ் தரவா நானு? வித்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் 100 ரூபாய். ஜாமெட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்கய்யா. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியம் மாட்டீங்க. அவருக்கு எதுக்கு? பசங்க படிக்கிறவங்களுக்கு கொடுத்துறீங்க. ஓகே ஓகே நன்றி. ஐயா என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேங்க ஐயா. ஓகேண்ணா. என்னால முடிஞ்ச நான் சரி இந்த 10 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க. சூப்பரா பண்றீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார். யாரா நீங்க? நான் படிக்கல. படிக்கிற பசங்களுக்கு நான் உதவி பண்றேங்க ஐயா. சரிங்கண்ணா பை. ரொம்ப நன்றி. இதுல ரீல்ஸ்ல போட்டு நீ வாங்க போற. ஆமாண்ணே. ஏன்டா இட்லியா வாங்கி கொடுக்க வேண்டியதாண்டா? போட்டு யாரா நீங்க? நீங்க ஹெல்ப் பண்றீங்க. பண்ணிருக்கீங்களா? காமிங்க. பண்ணிருந்தா உங்களுக்கு 1000 rupees மேம். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ஓகே நம்ம மேம் வந்து நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. Thank you so much. வெச்சுக்கோங்க. அரகில அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்கே தேகருக்கு 500 ரூபாய். ஜாமெட்ரி பாக்ஸ் 1000. எனக்காக ப்ளீஸ் வெச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுக்காக கொடுத்துக்கோங்க. லவ் யூ. ரவி வா. வாய் எடுக்கிறேன். உங்க அப்பா நீ ஒரே மாதிரி தான். ஏய் மரியாதை அவரா இவரு அந்த ஆமா ஜாமெட்ரி பாக்ஸ். அதான் போட்டிருந்தாங்களே. இது ஹெல்ப் பண்றது ஓகே. இது நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா? ஓகே. அது இட்லி கேட்குறாரு, கேட்டும் ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்றதெல்லாம் தேவையில்லை. அவருக்கு தேவை என்னவோ சாப்பாடு அதான் கேட்குறாரு. அதையும் வாங்கி கொடுத்துருக்கலாம். இது எனக்கு புரியல என்னன்னு. பாவம் இல்ல சாப்பாடு கேட்டாரு. 2 இட்லி வாங்கி கொடுத்தா இல்ல இந்த காசாவது கொடுத்துருக்கலாம். இல்ல இவங்களுக்கு எதுக்கு காசு கொடுக்குறாரு ஃபாலோ பண்றது? அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? அவர் படிக்கல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. தேடி யாருக்கிட்டனா அவர் ஃப்ரீயா தான். இது யாரு அவர்கிட்ட போய் வாங்குவாங்க? முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தாலே யாராவது போய் வாங்குவாங்க முதல்ல. அதுவே புரியாம ஏதோ பண்ணணும்னு பண்றாங்க. அது புரிய மாட்டேங்குது. இது வித்து அவர் அந்த காசை வாங்கி அப்புறம் அது சாப்பிடுவாங்க. உண்மையிலேயே ஒருத்தவங்க இப்போ ஏதாவது வேலை பாக்குறாங்களா, இல்ல உண்மையிலே இந்த மாதிரி பொருள் விற்கிறவங்க கிட்ட நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட யூஸ் ஆகுது. இவங்க கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. அது முதல்ல புரிய மாட்டேங்குது யாரும். ஃபாலோ பண்ற பொண்ணுக்கு 1000 500 1000 ரூபா அந்த காசு இவருக்கு கொடுத்துருக்கலாம். இது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மீம் ஸ்டூடியோ எப்போதும் பண்ற மாதிரி இங்க வருங்க
அதான் அதுக்கப்புறம் ஒரு இந்து வர்க்கீஸ் வந்துச்சு. ஐயா அதுக்கு அந்த இந்து வர்க்கீஸே ஓகே அப்படின்னு நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.